இந்த இரண்டு பரிசுத்தவான்களும் தேவனிடத்திலிருந்து தேவனால் அனுப்பப்பட்டவர்களாய், ஒருவர் மனசாட்சியின் காலத்திலிருந்து ஜெயம் பெற்றவராய், மற்றொருவர் நியாயப்பிரமாண காலத்தில் இருந்து ஜெயம் பெற்றவராய், அவர்கள் எங்கிருந்து அனுப்பப்பட்டார்களோ அந்த இடத்திற்கு அவர்கள் சென்றடைந்தார்கள். One saint Enoch was lived in the period of conscience, but he received this glory. The another saint called Elijah, who lived in the period of the law. These both men of God received the glory, and they went back to the place where they have been sent once up to unto the earth. ஏழாம் தலைமுறையின் சம்பவங்கள் நோவாவின் சம்பவங்களோடு ஒத்து போகிற அந்த கொடூரமான காலத்திலும் தன்னை நிலைநிறுத்தி நித்தியத்தை சுதந்தரித்துக் கொண்டான் ஏனோக். On the generation of seventh generation, during the worst wickedness which was happening in the days of Noah, Enoch kept him pure and holded fast his holiness and received that glory. எபிரேயர் 11:4 அவன் ஏழாம் தலைமுறையின் காலத்திலேயே தேவனுக்கு பிரியமானவனாய் வாழ்ந்தாள் என்று தேவனால் சாட்சி கொடுக்கப்பட்டு நித்தியத்தை சுதந்தரித்துக் கொண்டவனான். According to Hebrews chapter 10 verse 5, by faith Enoch was taken away so that he did not see death and was not found, because God had taken him, for before he was taken he had this testimony and he pleased God. நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்த எலியா 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 11 வசனங்களுக்கு உட்பட்ட பகுதியில் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்ட வாழ்க்கை. Book of 2 Kings chapter 2 1 to 19 scriptures we can find. Elijah the prophet was dwelling closely, walking with the Lord. That is the experience Elijah had. அந்த முதிர்ச்சியான தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் தன்னை காத்து கொண்ட எலியா அவருடைய சமூகத்தை மறுபடியும் சுதந்தரித்துக் கொண்ட சுதந்திரவாளியானார். Elijah, such a closer walk with the Lord. He had an experience, a matured experience, a fruitful experience. That experience brought him a privilege to sit back with the Lord and to receive that glory. ஆகாப் ராஜாவின் காலத்திலே எலியாவின் தேவனே தேவன் என்று எலியாவுக்காக தன்னை தேவனாக அர்ப்பணித்துக் கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கை எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்து நித்தியத்தை சுதந்தரித்தார். During the times of the king Haman, this Elijah claimed that the God of Elijah is the true God. Such a bold confession he made, and the Lord confirmed his word through such men of God. ஆகாப், ஏசபேல் இவர்களை கொண்டு எலியாவுக்கு வலுசற்பத்தால் உண்டாக்கின பாடுகளை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். We all know about the sufferings which Elijah faced through King Ahab and Jezebel, and this dragon made such a persecution, troubles to prophet Elijah. ஆனாலும் சாத்தானே ஏசபேலை ஜெயித்தவனாய் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இப்பொழுது வீற்றிருக்கிறார். But Elijah overcame all the troubles which came from the dragon, the serpent, the devil, and he victoriously overcome, destroyed all the evil powers and stood before the throne of God, overcoming. அவர்கள் இருவரும் ஏனோக்கும் எலியாவும் தேவனுடைய சமூகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள். தேவனுடைய சமூகத்தை இப்பொழுது சுதந்தரித்துக் கொண்டார்களே தவிர சிங்காசனத்தில் அவர்கள் இன்னும் அமரவில்லை. Both the saints Enoch and Elijah, they had been sent from the Lord. They had came from the Lord's presence. They lived a life in this world. They overcome the devil. They got the privilege of just standing before the presence of God, but they not get the privilege of sitting in the throne of God. That's the truth about them. சகரியா 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நான் வாசிக்கிற பொழுது அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவர்களாகவே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. Book of Zechariah
chapter 4, 13 and 14, we can find these two men of God just standing before the presence of God. அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வலோகத்தின் ஆண்டவராய் இருக்கிறவர்களின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். இவர்கள் இருவரும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிற சமூகத்தில், அவருடைய சிங்காசனத்தில் இல்ல, அவருடைய சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். These are the two anointed ones who stand beside the Lord of the whole earth. They are not standing in the near the throne of God, but only before the presence of God. ஏன் என்று சொன்னால், தேவனுடைய திட்டத்தின்படி ஆதியாகமம் 3:15 படியான முடிவான ஒரு நிகழ்வு என்றால், அவன் தலையை நசுக்க வேண்டும் என்ற ஆதியாகமம் 3:15 படி ஏனோக்கோ எலியாவோ சாத்தானின் தலையை நசுக்க எதிர்த்தார்கள், ஆனால் அவனை ஒழிக்கவில்லை. The reason which these two saints could not enter to the throne room of God, because God had a plan in his mind. Only the group of saints who will crush the head of the serpent according to Genesis chapter 3:15 only will get the privilege of sitting in the throne of God along with the Lord Jesus.